அபிஷேகத்தை பெற்று எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கணும். இப்பொழுது அன்பு சகோதரி எப்சிபா சாமுவேல் அவர்கள். எத்தனை பேரோட தேவன் பேசினார் இன்னைக்கு? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பேசும் தேவன். ரொம்ப அருமையாக பேசினாங்க. தேவன் சகோதரியோடு கூட இருந்து அவர் வாயை பயன்படுத்தி இன்றைக்கு பெண்களுக்கு என்ன தேவையோ அதை சரியாய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருவார் என்றால், பெண்களுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? பெண்கள் பலவீன பாண்டம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது அவர் நம்மை பலப்படுத்தி ஞானத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட விசேஷித்த ஞானத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டோம்? ஹல்லேலூயா. வெற்றியை கொடுக்கிறவர். எத்தனையோ இடங்கள்ல தோல்விகள், பெண்கள் என்றாவே தோல்வி. நீ போறையா, அழிஞ்சுது, முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? இப்படிதான் வாழ்த்தி அனுப்புவாங்க பெண்களை நிறைய வீடுகள். அப்படிதானே? நீ கிளம்புறியா, முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அனுப்புகிற ஒரு தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இப்படி இருந்த நம்மை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி நமக்கு ஞானத்தை கொடுத்து, வெற்றி இல்லாமல் எங்க போனாலும் தோல்வியே இதுவரைக்கும் நான் சந்தித்தேன் என்று சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்கார், நான் உங்களுக்கு வெற்றி கொடுப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வெற்றி கொடுக்கிற தேவனாயிருக்கின்றார். இந்த இடத்தை விட்டு போவதற்கு முன்பாக கர்த்தர் அந்த வெற்றியை கேட்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய போகின்றார். நானும் கூட அநேக தோல்விகளை கண்டவள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை என்றைக்கு நான் பிடித்து பரிசுத்த ஆவியானவரால் நான் அலங்கரிக்கப்பட்டேனோ அன்றிலிருந்து ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கு உயர்த்தி வைத்து கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக கிருபையை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்கள். கிருபை பெற்றுட்டா தேவன், அதாவது மரியாள் கிருபை பெற்றவளாக இருந்தார். அவருடைய பலன், பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அவள் மேல் இருந்த பொழுது அவர் விசேஷமான கிருபையை பெற்று இந்த உலகத்துல எந்த பெண்களாலும் செய்யக்கூடாத ஒரு சரித்திரத்தை அந்த பெண்மணி பெற்றால். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் சரித்திரம் படைக்கும் பெண்மணிகளாக இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து கட்டுக்களை அறுத்து, இதுவரைக்கும் எந்தெந்த இடங்கள்லாம் நாம் தோல்வியை சந்தித்து, அவமானத்தை சந்தித்து, பலவீனத்தோடு சோர்ந்து நின்று, வெற்றி இல்லாமல், கிருபை இல்லாமல், எங்க போனாலும் ரிஜெக்ஷன், ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷனால பாதிக்கப்பட்டு, புறக்கணிப்பு, எங்க போனாலும் என்னை புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லி புறக்கணிப்போடு இந்த வேளையில இந்த இடத்துல உட்கார்ந்திருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் நிரப்பும்படியாக வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கட்டுகள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் உடைக்க போகின்றார். இந்த 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 காணொலி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுமி, ஆண்டவரே என்னை நிரப்புமாப்பா என்று கேட்போம். என்னை நிரப்புங்க சுவாமி, என்னை நிரப்புங்க அப்பா, என்னை நிரப்புங்க அப்பா, என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பும். உடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். இப்பொழுது என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் சுவாமி. ஞானத்தினால் நிரப்பும் என்று கேட்போமா? என்னை ஞானத்தினால் நிரப்பும் அப்பா, உடைய வல்லமையினால் நிரப்பும் சுவாமி. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய விசேஷித்த ஞானம் பரத்திலிருந்து எனக்கு இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து என்னை பலப்படுத்தும் அப்பா, என்னை பலப்படுத்தும் சுவாமி என்று கேட்போமா? பரிசுத்தர், 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 பரிசுத்தர் அப்பா, நீர் மகா பரிசுத்தர். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். என்னை நிரப்பும் என்று கேளுங்க. என்னை நிரப்பும் அப்பா, என்னை நிரப்பும் சுவாமி, என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஓரி ஹதுன மங்கதியாலபா, என் வாழ்க்கை உம்முடைய கரத்துல கொடுக்கிறப்பா, என் வாழ்க்கை உம்முடைய கரத்துல கொடுக்கிறப்பா. என்னை நிரப்புங்க, என்ன நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை என் மீது இறங்கும் என்று, உம்முடைய வல்லமை, அவருடைய வல்லமை நம்ம மீது இறங்கும் என்றால் சரித்திரம் படைக்கும், சரித்திரம் படைக்க வைக்கும்படியாய் சரித்திரம் படைக்கிற ஒரு கிருபை, ஒரு கிருபை, ஒரு கிருபை, ஒரு கிருபை இப்பொழுது இப்பொழுது ஒவ்வொரு மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த கிருபை உங்களை சரித்திரம் படைக்க வைக்க போகிறது. அந்த கிருபை உங்களை குடும்பங்களிலே உயர்த்தும்படியா இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த கிருபை, அந்த கிருபை உங்களை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிற கிருபை இப்பொழுது 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 ஒவ்வொரு மீதும், ஒவ்வொரு மீதும், ஒவ்வொரு மீதும். ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. அப்பா, முடக்கப்பட்ட எங்க குடும்பங்கள்ல ஆண்டவரே எழுப்புதலை உண்டு பண்ணும் ஆண்டவரே.
முடக்கப்பட்ட என் வாழ்க்கை ஆண்டவரே எழுப்பும்படியாய், இன்றைக்கு உயிர் என்ன இந்த ஸ்தலத்துக்கு நீர் கர்த்தாவே நீர் முன் குறித்தும் அழைத்தும் கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. I am not here because of accident. I am not here ஆண்டவரே, நான் ஆக்சிடென்ட்டா இதுக்குள்ள வரல. நீங்க என்ன அழைச்சு வந்திருக்கீங்க. இந்த கிருபை என் மேல அதிகமாய் பொழிந்திருக்கீங்க. என்னை விடுவிக்கும்படியா நீர் திட்டமிட்டு வைத்திருக்கிறீங்க. இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை நாளா இருக்கிறபடி நாள் உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறேன் என் தேசத்தின் மேல் மனமிறந்து. தேவா கதறுகிறேன் என் சபையின் மேல் மனமிறங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் சபையினிலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் குடும்பத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் எனக்குள்ளே என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறேன் என் தேசத்தின் மேல் மனமிறங்கும். தேவா கதறுகிறேன் என் சபையின் மேல் மனமிறங்கும். எனக்குள்ள வரணும் அப்பா. ஓ ஹalleluya. என் கண்கள் காண வேண்டும். சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழ வேண்டும். சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. தேவா கதறுகிறேன் என் சபையின் மேல் மனமிறங்கும். தேவா கதறுகிறேன் என் குடும்பத்தின் மேல் மனமிறங்கும். தேவா கதறுகிறேன் என் பிள்ளைகள் மேல் மனமிறங்கும். தேவா கதறுகிறேன் என் பிரச்சனை மேல் மனமிறங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால் கர்த்தாவே நிரப்பப்பட முடியாமல் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். உம்மோடு கூட உறவாட முடியாதபடிக்கு, உம்மோடு கூட ஆண்டவரை நெருங்க முடியாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்
declare in the name of Jesus. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மீதும் இந்த வல்லமை கரத்தை நீட்டும் அப்பா. Oh, thank you Lord. காண வேண்டும் கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். தேவா காதருகிறேன் என் வியாதியின் மேல் மனமிறங்கும். தேவா காதருகிறேன் என் படுக்கையின் மேல் மனமிறங்கும். தேவா காதருகிறேன் அழியும் மக்களின் மேல் மனமிறங்கும். தேவா காதருகிறேன் என் பிள்ளைகள் மேல் மனமிறங்கும். தேவா காதருகிறேன் வாலிப பிள்ளைகள் மேல் மனமிறங்கும். தேவா காதருகிறேன் சிறிய பிள்ளைகள் மேல் மனமிறங்கும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். ஆமென். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். தேவா காதருகிறேன் என் பிள்ளைகள் மேல் மனமிறங்கும். தேவா காதருகிறேன் எங்களை ஞானத்தினால் நிரப்பும் ஐயா. தேவா காதருகிறேன் எங்களுக்கு வெற்றியை தந்திருமே. தேவா காதருகிறேன் உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பிடுமே. எழுப்புதல் எனக்குள்ளே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் எனக்குள்ளே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் எங்கள் வீடுகளில் என் கண்கள் காண வேண்டும். இப்பொழுது முடக்கப்பட்ட காரியங்கள் அப்பா எழும்ப முடியாதபடி ஆண்டவரை முடக்கி வைத்திருக்கிற பிரச்சனைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளித்து இப்பொழுது பிரச்சனைகளை கொண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை உடைத்து இப்பொழுது ஒவ்வொருவரும் எழுப்புவீராக. எழுப்புவீராக. பரிசுத்த ஆவி என்ற பலன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பலனோடு எழுப்புகிற புதிய பலன் ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும். ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும். எல்லா பலவீன கட்டுகள் எல்லா பலவீன கட்டுகள் சுகவீன கட்டுகள் போராட்டத்தின் கட்டுகள் கடன் பிரச்சனை என்ற கட்டுகள் வியாதி என்ற கட்டுகள் சூனிய கட்டுகள் மாந்திரீக கட்டுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். எழும்பட்டும் 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 அப்பா. ஓ ரஹாதனால் எல்லாரும் அப்பா என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. என்னை நிரப்புங்கப்பா. என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. என்னை நிரப்புங்கப்பா. என்னை நிரப்புங்கப்பா. என்னை நிரப்புங்க. நான் மங்கி போய்விட்டேன். நான் மங்கி போயிருக்கப்பா. பிரச்சனைகள் நிமித்தம் நான் மங்கி போயிருக்கேன் ஆண்டவரே. என்னால எழும்ப முடியலப்பா. இந்த பிரச்சனத்தினால உணர முடியலன்னு சொல்லி வேதனையோடு நிற்கிறாயா? வேதம் சொல்லுகிறது மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் தேவனை துதியார்கள் என்று சொல்லி நாம் ஆவியிலே மரித்திருப்போம் என்றால் தேவனை துதிக்க முடியாது. ஒரு விஷயனை உயிர்ப்பீங்கப்பா. என்னை எழுப்போம் என்று கேளுங்க. எழுப்போம் என்று கேளுங்க. எவைகளை நீங்கள் கேட்கிறீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசன்னமாப்பா வல்லமை கரம் ஆண்டவரே
ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா, ஒவ்வொருவரும் தொடட்டும் சுவாமி. நாங்கள் சத்தம் எடுக்கிற வெண்கல பாத்திரமா அல்ல, இந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், இந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அப்பா, நம்முடைய வல்லமையினால் அப்பா, ஓரி ஹதுன ரபா ஷிபின மங்கதியாலபா, இந்த வல்லமை அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் அப்பா. என்ன கர்த்தாவே, இந்த வல்லமையினால் கர்த்தாவே நிரம்ப முடியாதபடிக்கு என்ன தடைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் என்று கேட்போமா? அவர் வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னால ஜெபிக்க முடியலையா? உன்னால தேவனை விடுதலையாய் ஆராதிக்க முடியவில்லையா? விடுதலையாய் தேவனோடு கூட போய் பேச முடியவில்லையா? அவருக்கும் உனக்கும் என்ன தடை இருந்தாலும் இப்பொழுது அவருடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது இப்படிப்பட்ட எல்லா பலவீன கட்டுகளை உடைக்கிறார். ஞானம் செயல்பட முடியாதபடிக்கு உன்னுடைய ஞானத்தை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா கட்டுக்களை உடைத்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பலமாய் 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 உங்கள் மீது இறங்கினபடினாலே புத்தி தெளிவை உண்டு பண்ணுகிறார். புத்தி தெளிவு என்று பண்ணி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். புத்தி தெளிவு, புத்தி தெளிவு. புத்தி இல்லாமல் ஆண்டவரே, புத்தி இல்லாமல் அநேக காரியங்கள் நான் செய்து விட்டேன், அதன் நிமித்தம் அநேக விளைவுகளை நான் பார்த்து கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஜெபிக்கிற இந்த வேளையில ஆண்டவர் புத்தி தெளிவை உண்டு பண்ணுகிறார், புத்தி தெளிவை உண்டு பண்ணுகிறார். நம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா? ஓ ரிஹதுன மங்கதியாலபா, ரிஹதுன ரபஷிபின மங்கதியாலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததாலே நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததாலே நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்னை காத்ததாலே வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிலையே இல்லை, உங்க கிருபை என்னை காத்ததாலே வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அன்பு என்னை காத்து கொண்டதே. ரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, எஜமானனே, அழைத்த அழைப்பின் காரணரே. எஜமானனே, என் எஜமானனே, சொல்லுமா, என்னை காரணரே. உங்க அழைப்பே இருந்ததாலே நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்புனாலே ஈடப்படல, உங்க கிருபை என்னை காத்ததாலே வாழ்ந்து கொண்டிருக்கேன், அன்பிற்கு அளவே இல்லை. உங்க வல்லமை அபிஷேகம், தண்டைகளை உடைக்கிற அபிஷேகம் நீர் எனக்காக தீர்த்தது 1000 அன்றோ, உடைக்கப்பட்ட உம்மை விட்டு ஓடியிருந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தி. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. இருந்ததாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்,
உங்க கிருபை என்னை காத்ததாலே வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்பிற்கு அளவே இல்ல. உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுவோம் அப்பா, உங்க கிருபை என்னை காத்ததாலே வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்பிற்கு அளவே இல்ல. அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் தொடர செய்தவர், உம்மை நம்பிக்கும் தேவனானவர். அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர், என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர், உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரையில் சேவிப்பேன், உம்மை நம்பிடுவேன். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லும் அப்பா, நான் உண்மைதான் பின்தொடர்றேன், நான் எங்கேயும் போக முடியாத அப்பான்னு சொல்லுவோம். Yes Lord Jesus. உங்க அன்பிற்கு அளவே இல்ல. உங்க கிருபை என்னை காத்ததாலே வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்பிற்கு அளவே இல்ல. உங்க அன்பிற்கு அளவே இல்ல. உங்க அன்பிற்கு அளவே இல்ல. உங்க அன்பிற்கு அளவே இல்ல. நாம் கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் சில நாட்களிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக பலமாய் ஊற்றப்படுகிற இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால், நாம் கிருபை பெற்றவர்களாய், ஞானம் பெற்றவர்களாய், வெற்றி பெற்றவர்களாய், தேவனுடைய சன்னிதானத்தில் பிரவேசிப்பதற்கு வேண்டிய தகுதிகளை பெற்றவர்களாய் ஒரு நாள் நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகின்றோம். ஆகவே நம்மை சகல பரிசுத்தத்துக்குள்ள நடத்துவதற்குரிய இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு நடப்போம் என்றார், அவருடைய ஆலோசனைப்படி நடப்போம் என்றால், தேவன் நம்மை சகல பரிசுத்தத்துக்குள்ளும் நடத்தி புத்தியோடும் அறிவோடும் நம்மை நடத்தி செல்ல அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் கேட்போமா, யார் யாரெல்லாம் இன்றைக்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்பா, இதுவரைக்கும் நான் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, என்னை நிரப்பும் என்று கேளுங்க. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் சொன்ன தேவன், நீங்க வாயை திறந்து என்னை நிரப்புங்கன்னு கேட்கும் பொழுது அவர் நிரப்பும்படியா இறங்கி வந்து கொண்டிருக்கா. எல்லாரும் சொல்லுங்க, தலைமையில கையை வைத்து, ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும். இன்றைக்கு நான் சாட்சி உரைக்கணும் அப்பா, இது வரைக்கும் நான் கேட்டேன், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்வான் சொன்னீரல்லவா, கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவன், யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட அந்த வசனம் இந்த நாளிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்பா, மாம்சமாய் நிற்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய வல்லமை கரம் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. பலமாய் 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 இறங்குவீராக. உம்முடைய வல்லமை அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும் 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 அப்பா. ஒருத்தர் கூட கர்த்தாவே இன்றைக்கு வெறுமையாய் போக கூடாது. இந்த அறையிலிருந்து பரிசுத்த ஆவியை பெறாமல் ஒருவரும் போக கூடாதப்பா, ஒருவரும் போக கூடாது. இப்பொழுது நிரப்பும். உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தை கனம் உண்டு, உம்முடைய வார்த்தை பொய் சொல்லாது. இப்பொழுதே 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 நிரப்பும் அப்பா. நிரப்பும் அப்பா. வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மீதும் இறங்கி கொண்டிருக்க தெய்வக்காமக்கு நன்றி. நீர் உலாவி வந்து கொண்டிருக்க தெய்வக்காமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட ரீதியா நீர் விசாரித்து நிரப்புகிறபடியால், என்னை விசாரிப்பவர் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவரே கண்ணீரோடு வந்திருக்கிற அன்பு சகோதரிகளை
ஆண்டவரே நீர் கர்த்தாரிகளே வந்து நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியா உன்னுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் என் மீது வைத்துவிடு, நான் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா? ஓ ஹல்லேலூயா. இன்றைய ரட்சணை நாள், இந்த நிமிடத்தை, இந்த வேளையை நாம் தவற விடுவோம் என்றால் நாம் ஆக்கினைக்குள்ளாய் போவோம். நம்மை நடத்துவதற்கு ஒருவரும் கிடையாது, நம்மை நடத்துவதற்கு ஒருவரும் கூட வரமாட்டாங்க. ஆகவே ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுத்து என்னை நடத்தும் என்று கேளுங்க. புத்தியோடும் அறிவோடும் என்னை நடத்துங்கன்னு கேளுங்க. அப்பா என்னை நிரப்பி ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கற்று தந்து நடத்தும் என்று கேட்போம். எல்லாரும் ஒரு விசை பரிசுத்த ஆவியானவரை உணரும்படியான நேரம் அவர் உலாவி வந்து கொண்டிருக்கிறார். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Praise you Lord. Touch Lord. Touch Lord. Touch Lord. Thank you Jesus. Oh thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருப்படியால் உமக்கு நன்றி. இந்த பிரசன்னம் ஆண்டவரே அப்பா சுழல் காற்றை போல அசைவாடுகிற தெய்வக்காய் உமக்கு நன்றி. அக்கினி மயமாய் இறங்கி கொண்டிருக்க தெய்வக்காய் உமக்கு நன்றி, நன்றி 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 இயேசு சுவாமி. Thank you Jesus. Thank you Lord. பரிசுத்த ஆவியானவரே நீர் இந்த ஊழியத்தை அங்கீகரித்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா.